மாமன்லா, he is mentally sick. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா வந்து கதவு தர. ஒவ்வொரு தடவையும் நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இப்பவும் அதே தப்பு திரும்ப பண்ணீங்கன்னா நாளைக்கு அவர் இதை விட வர்ஸ்டா போயிடுவாரு. அதனாலதான் இப்படி செஞ்சேன். அவரோட மொபைல் எடுத்துட்டு நான் வெளியில போறேன். வெறுத்து போச்சு எனக்கு. சின்ன வயசுல மட்டும் நீங்க அவரை புத்தியோட வளர்த்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? மாசி மாசி எங்க போற? மனசுக்கு நிம்மதி தேவை. இங்க இருந்தா சத்தியமா கிடைக்காது. நானும் பைத்தியம் ஆயிடுவேன். சந்திரா கொஞ்ச நேரம் தனியா விட்டா அவர் சரியாயிடுவாரு. மாசி மாசி அவனை தனியா விட்டுட்டு போயிடாத, அவன் பயந்துருவான். கதவு தர ப்ளீஸ். யாராவது கதவு தரங்க ப்ளீஸ். கதவு தரங்க. பிந்து வா நாம போய் திறக்கலாம். சாவி அக்கா எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? மான்சி மான்சி கதவு தர மான்சி. கதவு தர மான்சி. பிந்து நீ போய் சூர்யாவை எழுப்பு. சரிம்மா. எந்த கொஞ்சம் நில்லுமா. 24 மணி நேரத்துக்கு யாரும் தொந்தரவே செய்யக்கூடாதுன்னு முதலாளி சொல்லியிருக்காரு என்கிட்ட. அம்மா சரி நானே போய் எழுப்புறேன். யாராவது கதவு தரங்க. எங்க போல மான்சி? மான்சி ப்ளீஸ். யாராவது கதவு தரங்க ப்ளீஸ். சந்திரா சந்திரா. யாராவது. அம்மா சந்திரா பயப்படாத கண்ணா. அம்மா வந்துட்டல்ல, இதோ கதவு திறக்கிறேன் இரு. பயப்படாத. அம்மா அம்மா ப்ளீஸ். நான் யாராவது வாங்க. டேய் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அம்மா 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 யாராவது வாங்கம்மா. யாராவது வாங்க ப்ளீஸ். எனக்கு உள்ள ரொம்ப பயமா இருக்கு. யாராவது வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சின்ன முதலாளி நாங்க இங்கதான் இருக்கோம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. கதவு திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப திறந்துருவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க முதலாளி. பெரியவரே பெரியவரே உங்க கால்ல விழுந்து குட்டி கேக்குற பெரியவரே. என்னால உள்ள முடியல. சீக்கிரம் கதவு திறங்க. எனக்கு பயமா இருக்கு. வாங்க ப்ளீஸ். யாராவது சீக்கிரம் கதவு திறங்க. முதலாளி பயப்படாதீங்க முதலாளி. நாங்க எப்படியாவது கதவு திறந்துருவோம் முதலாளி. கவலைப்படாதீங்க முதலாளி. தைரியமா இருங்க முதலாளி. கோபி கதவை உடைச்சிரு. ஐயோ அக்கா தெரிஞ்சா திட்டுவாங்க. கதவை திறங்க. சூர்யா சூர்யா சூர்யா. என்னாச்சுமா? உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா சந்திரா சந்திராக்கு என்னாச்சு? மாசி சந்திராவை அவங்க ரூமுக்குள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டா. கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஏன்? அவங்களுக்குள்ள என்ன சண்டை சச்சரவுன்னு தெரியலப்பா. சரி வாங்கம்மா. கதவை திறங்க ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்கு. என்ன யாராச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்கு. கதவை திறங்க. யாராச்சும் வாங்க. கதவை திறங்க. சந்திரா 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 பயப்படாத, தைரியமா இரு. நான் இருக்கேன் சந்திரா. சந்திரா 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 என்னடா அவன் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அம்மா நீங்க அழாதீங்கம்மா. சந்திரா 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 நாங்க பேசுறது உனக்கு கேக்குதா? ஏதாவது பதில் சொல்லுடா. சந்திரா டேய் கதவை ஓடடா. டேய் வா
பயப்படாத கண்ணா. இதோ அண்ணன் வந்துட்டான். சந்திரா, சந்திரா பயப்படாத. சந்திரா, என்னடா என்னடா அப்படி பாக்குற? என்னாச்சுப்பா உனக்கு? சந்திரா, ஒண்ணும் இல்லடா, பயப்படாத. அண்ணன் கிட்ட வாடா, அண்ணன் கிட்ட வா. சந்திரா வாடா, வா. வா வா. ஒண்ணும் இல்லடா, பயப்படாத பயப்படாத, நான் இருக்கேன்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா, நான் ஆகவும் விட மாட்டேன்டா. அம்மா, நீங்க இப்படியே கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஒண்ணும் ஓடாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜம். சின்ன விஷயம் அதை விடுங்க. புருஷனை ரூம்ல பூட்டி வைக்கிறது சின்ன விஷயமா சூர்யா? கொஞ்சமாவது சந்திராவை பத்தி யோசிச்சு பார்த்தாளா அவ? இப்ப மட்டும் நீ வீட்ல இல்லாம போயிருந்தா நாங்க என்ன பண்ணிருப்போம்? நினைச்சு பார்க்கவே கதி கலங்குதுப்பா. சந்திரா ஆரம்பிக்கிற ஒவ்வொரு பிசினஸும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைல முடியுது. அதுல கடுப்பாகி அண்ணி இப்படி நடந்துட்டாங்க போல. இன்னும் எவ்வளவு நாளைக்குப்பா? கல்யாணம் ஆன புதுசுல இப்படிதான் இருக்கும், கொஞ்ச நாள்ல சரியாயிடும் நினைச்சோம். ஆனா எப்பவும் ரெண்டு பேருக்குள்ள சண்டைதானா? ஒண்ணுமே புரியல. ஏதோ கண்ணு பட்ட மாதிரி ஆயிடுச்சு சூர்யா. அம்மா தாயே, எல்லாத்தையும் நீதாம்மா பாத்துக்கணும். அவங்க ரெண்டு பேரும் சண்டை தீர்ந்து சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்களோட உன் கோயிலுக்கு வந்து நானே பூஜை பண்றேம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தினாலும் அண்ணி ரொம்ப நல்லவங்க. அவங்க வளர்ந்த விதம் அப்படி. அதோட ஒவ்வொரு பொண்ணுக்கும் தான் புருஷன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். அது நிறைவேறலனா இப்படி நடக்கிறது சகஜம்தான். போக போக எல்லாம் சரியாயிடும். அன்னைக்கு சந்திர மேல பாசெல்லாம் நிறைய இருக்குமா. இன்னைக்கு என்னவோ ஏதோ ஒரு மூட்ல கொஞ்சம் அதிகமா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. நீ சொல்றதெல்லாம் சரிதான் சூர்யா. ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? அத பத்தி எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. எல்லார் முன்னாடியும் படபடன்னு பேசிடுவா. அம்மா, இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும், நம்புங்கம்மா. சூர்யா, முதல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திராவுடைய வீக்னஸ், பயம் எல்லாம் தெரிஞ்சும் இப்படி அவ அவனை தண்டிச்சது பெரிய தப்புப்பா. சூர்யா, நீ ஒரு வாட்டி மான்சி கிட்ட பேசுப்பா. என்ன சூர்யா, எங்கேயாச்சும் போகணுமா? அது இல்லம்மா, நான் அன்னிக்கிட்ட பேசுறேன். நீங்க கவலை விடுங்க. மான்சி மேடம் கிட்ட யாருமே பேச முடியாது. வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம அவங்க கிட்ட மாட்டணும், நம்ம செத்தோம்.
அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு தான் அப்படி தோணுது. அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? நிஜமாதான். எங்க அக்காவுக்கு இன்னொருத்தவங்க முன்னாடி கை கட்டி நிக்கிறதுனா பிடிக்கவே பிடிக்காது. அவங்க அப்படியே வளர்ந்துட்டாங்க. அதுக்குன்னு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? சூர்யா சார உலகமே கொண்டாடுது. ஆனா இவங்க என்ன பேச்சுங்க? ஐயோ, இந்த பெருசு வர வருது. அது மான்சி அக்காவை பத்தி தப்பா சொல்லிட்டு இருந்தாங்க பிந்தாக்கா. அதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்க யாரும் கெட்டவங்க கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க பார்வையில சரியா தான் இருக்காங்க. மான்சி அம்மாவுக்கு சந்திரா சார் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். அதெல்லாம் சின்ன விஷயம், அதுவா சரியாயிடும். அதை பெருசா நினைச்சுக்கிட்டு பேசி பேசி 7.5 இழுத்து விட்டுறாதீங்க. மான்சி அம்மாவுக்கு இந்த குடும்பத்து மேல மரியாதை, சந்திரா சார் மேல அன்பு எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பெரிய முதலாளி மேலயும் அன்பும் மரியாதையும் இருக்கு. வீணா நின்னு வம்பு பேசாம அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. இதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மான்சி மேடம் வந்துட்டாங்க. அக்கா, அண்ணி, அண்ணி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. நான் இன்னும் எதுவும் சொல்லவே ஆரம்பிக்கலையே. நீங்க சொன்ன பிறகுதான் என்னால எதுவும் சொல்ல முடியாதே ப்ரோயின்லா. அதுக்கு தான் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன். மான்சி, சூர்யா என்ன சொல்றான்னு கொஞ்சம் காது கொடுத்து கேள. அம்மா ப்ளீஸ். அண்ணி, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசலாம் வாங்க. எதை பத்தி? புருஷன் பொண்டாட்டி சண்டைய பத்தியா? அத நாங்களே பாத்துக்கிறோம் ப்ரோயின்லா. அனுபவமே இல்லாத ஒண்ணு பத்தி நீங்க ஏன் அட்வைஸ் பண்ண பாக்குறீங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ப்ரோயின்லா, நான் பாத்துக்கிறேன். இஸ் தட் ஓகே? இட்ஸ் நாட் ஓகே. நம்ம குடும்பத்துல யாருக்காவது ஒரு கஷ்டம்னா அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. எனக்கு மட்டும் சந்தோஷமா என்ன? எனக்கும் அப்படிதான். அதனாலதான் சொன்னேன் நான் பாத்துக்கிறேன்னு. கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க. சந்திரா மேல எங்களுக்கு அன்பு அக்கறையெல்லாம் இருக்கு. இல்லன்னு நான் சொல்லலையே. ஆனா அதனால சந்திராவுக்கு கிடைச்சது என்னன்னு தெரியுமா? வெறும் முட்டாள்தனம், பைத்தியக்காரன்னு ஒரு பட்டம் மட்டும்தான் பாக்கி. அப்படிலாம் பேசாதீங்க. அவன் சில தப்பு பண்ணிருக்காங்கிறது நிஜம்தான். அதுக்காக அவன் சத்தம் போடுறதா? சத்தம் போட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஐ டோன்ட் நோ. வேற என்ன பண்ண சொல்றீங்க என்ன? செக்ரட்டரியேட் வாங்க போனாரு, தென் மணி மிஷின், தோ இன்னைக்கு தண்ணில இருந்து பெட்ரோல். முடியல ப்ரோன்லா, எனக்கு வெறுத்து போச்சு. புருஷன் ஒரு முட்டாள்னு சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்லும் போது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் யாரும் அவனை பார்க்கல. உங்களுக்கு புரியுது ப்ரோயின்லா. ஏன்னா இந்த வீட்ல அடிபடுறதோ அவமானப்படுறதோ நீங்க இல்ல, சுத்தி இருக்கிறவங்க மேல வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு வகையில அது உண்மைதானே. அதுக்குன்னு அவனை ரூம்ல போட்டு பூட்டி வைப்பியம்மா? அப்படின்னா சந்திரா வெளில வந்துட்டாரா? எங்க அவரு? வேற எங்க இருப்பான்? அவன் ரூம்ல தான் இருக்கான். நீ பூட்டிட்டு போனதும் எப்படி பயந்துட்டான் தெரியுமா? பெத்த புள்ள தவிச்சு தண்ணியா போனதை பாக்குற துர்பாகியம் எந்த தாய்க்கும் வரக்கூடாது. இன்னைக்கு சூர்யா மட்டும் இங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நினைக்கவே பயமா இருக்கு. கதவை உடைச்சு சூர்யா உள்ள போன உடனே சந்திரா ஒரு குழந்தை மாதிரி ஓடி வந்து சூர்யாவை கட்டிக்கிட்டான். வளர்ந்துட்டானே தவிர மனசளவுல அவன் ஒரு சின்ன குழந்தை. இந்த மாதிரி அவனை ட்ரீட் பண்ணாத. என் பையன்கிட்ட குறை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நீ அவங்கிட்ட உன்னுடைய முரட்டுத்தனத்தை காட்டாத. அது அவங்கிட்ட செல்லுபடி ஆகாதுமா, புரிஞ்சுக்க. தயவு செஞ்சு உன் கோபத்தை மூட்டை கட்டி வை. திரும்பவும் அவங்கிட்ட போய் கத்திடாத ப்ளீஸ். அக்கா,
இதெல்லாம் எங்க வைக்க? மேல கொண்டு வா. ஆ. என் புருஷனுக்கு எவ்வளவு அழகா கோபம் வருது. ஏன் பேபி? அப்பா எவ்வளவு கொதிக்குது. அவ்வளவு கோவமா என் பேபிக்கு? என்ன பார்க்க மாட்டியா? என் கண்ணு குட்டி, என் டார்லிங், என் குட்டி பேபி, இங்க பாரு. ஓஹோ, துரைக்கு கோவம் ஓவரா இருக்கே. பேங்க்ல மட்டும் கோவத்தை அடகு வச்சா வட்டியிலே கோடீஸ்வரங்க ஆயிடலாம். பாத்தியா, இப்ப சிரிப்பு வந்துச்சுல்ல? என் செல்லத்தை எப்படி சிரிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியுமே. லவபிள் கியூட் பேபிக்கு ரொம்ப பிடிச்ச பீட்சா. இப்ப தானா சிரிப்பு வரணுமே. இந்த பீட்சா என் புருஷனை விட சூடா இருக்கே. ஒருவேளை இந்த பீட்சாவுக்கும் அதோட வைஃபுக்கும் சண்டையா இருக்குமோ? ஐயோ, ஓகே பேபி. இங்க பாருங்க சந்திரா, பாருங்க. சந்திரானா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் சந்திரா. அதுவும் இந்த பீட்சா கையில இருக்கும்போது, இவ்ளோ அழகான வைஃப் பக்கத்துல இருக்கும்போது இப்படி கோவமா இருக்கிறதெல்லாம் தப்பு. ப்ளீஸ் ஹனி. லுக் அட் மீ. சந்திரா ப்ளீஸ் பேபி, ப்ளீஸ் சாப்பிடுங்க சந்திரா. உங்களுக்கு பசிக்கிற டைம் வந்துருச்சுல. ஒண்ணு வேணாம் ப்ளீஸ் பேபி. அதான் வேணாங்கறல்ல. இவ்ளோ கோவம் தேவையே இல்ல சந்திரா. அப்படியே கோவம் இருந்தாலும் அத சாப்பாட்டு மேல காட்டக்கூடாது. உங்களுக்காக தானே ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்தேன். ப்ளீஸ் பேபி, ப்ளீஸ் எனக்காக பாரு சந்திரா. ப்ளீஸ் எனக்காக சாப்பிடு. ப்ளீஸ் ப்ளீஸ். Wow, that's like a good boy.